நாங்களாம் எங்க சார் போறது? மானியம் லோன் தான் வாங்குறீங்களா? நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா பண்றோம். மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கே தெரியாம வச்சுக்கிறது தான் உங்க மாடல் ஆட்சியா? முதல்வரே, ஆட்சினா என்ன, மக்கள் நலன்னா என்னன்னு தெரியாத உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கிறது தப்புதான். ஆட்சியை நிர்வாகம் செய்யற IAS அதிகாரிகள் கூட அந்த அம்மா பேசுறது புரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல டாப்ஜெட்கோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினரோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக 1982 தொடங்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் தான் டாப்ஜெட்கோ எனப்படும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம். இந்த நிறுவனம் சிறு தொழில் தொடங்கவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கு மிக குறைந்த வட்டியில கடன் வழங்குவது, மேலும் தமிழக மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகள்ல உயர்கல்வி பயில கல்வி கடனும் வழங்குது. கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் சுமார் 5,20,000 பேருக்கு 3,200 கோடி கடன் உதவி செஞ்சிருக்காங்க. உங்க ஆட்சியில இருக்கிற ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் இதுக்குன்னு தனி பிரிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்வர் அவர்களே, மக்களை பொது புத்திக்குள்ள தள்ளி பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க.